அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் ஒரு ஹெல்த்தான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருக்காங்க. 100 கிராம் துவரம்பருப்பு அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். க்ளீன் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு தக்காளி பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன், ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் விட்டு வரட்டும். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து 1 கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி பழமான தக்காளியாக ஒரு வானலில் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கேங்க. அதுவும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு பருப்பு ஒரு 50% வெந்தி வந்திருக்கும். இந்த சமயத்தில் நான் வதக்கி வச்சுருந்து வெங்காயம் தக்காளி சேர்த்துட்றேன். இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சரும். முருங்கைக்கீரை எடுத்து நான் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. அதோட சேர்த்தலாம் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சுட்ருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததும் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் சேர்த்து அப்படியே ஒரு கொதி வந்ததை இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. ஃபைனலாக தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி நான் வந்து ஒரு குட்டி வானலில் கடுகு பருப்பு வெங்காயம் போட்டு பூண்டு 4 தட்டி போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையும் ஃபைனலாக போட்டு பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே தாளித்து ஊற்ற வேண்டியதாங்க. ஒரு ஹெல்த்தான சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.